நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அக்ரின்டெக்ஸ் கொடிசியா 2025ங்க. கொடிசியாவில் இன்றைக்கி இருந்து பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி வரைக்கும் இருக்குங்க. 5 நாள் 10, 11, 12, 13, 14 5 நாளைக்கு இருக்குதுங்க. நம்ம கேட்டகரி எல்லாம் பார்த்துடலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் டிராக்டரு இதை பற்றி எல்லாமே பார்த்துடலாம். டிராக்டர் ரிலேட்டட் இம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னாங்க நம்ம கடைசி ஹால்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்லேருந்து வேண்டாம். ஹால் ஈயில் இருக்குங்க. ஈயில் பார்த்தீங்கன்னா முன்னாடியே பார்த்தீங்கன்னா புல் கம்பெனியோட பேக் லோடர் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ பாருங்கள் வண்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு. லுக்கே ஃபுல் அண்ட் ஃபுல் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. HD 100 அப்படிங்கிற மாடல் 4 வீல் டிரைவுங்க. பெரிய டயருங்க, உங்களுக்கு 4 வீல் டிரைவுங்க. பாருங்கள் ஆக்சில் பாருங்கள், உங்களுக்கு பேலன்சர் ஷாஃப்ட்டு, அதாவது சிங்கிள் ஷாஃப்ட் பெரிய இதாக கொடுத்துருக்காங்க. 4 வீல் டிரைவ் ராடு பாருங்கள், வண்டியே வேறு லெவலில் இருக்குங்க. கேபின் எல்லாமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பேக் டயரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16.9க்கு 28ங்கிற டயர் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் பக்கெட் பாருங்கள், புல் நிறுவனத்துடையதுங்க. பார்த்தீங்கன்னா வண்டி லுக்கே டோட்டலாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னாங்க 24 ஸ்பீட் கியர் பாக்ஸு கிரிப்பரோடு இருக்குங்க. இதில் ஸோ இதோட ஃபுல் ரிவ்யூ நம்ம சேனலில் பண்ணியிருக்கேங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேங்க. 4 வீல் டிரைவ் மாடல் கொண்டு வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க இதில். ஸோ ஃபீல்டு யூசேஜெல்லாம் வண்டி நல்லா இருந்துச்சுங்க. 8.3க்கு 24ங்கிற டயர் ஆப்ஷனோட கொடுத்துருக்காங்க. பேக் பார்த்தீங்கன்னாங்க 16.9க்கு 28ங்கிற டயர் ஆப்ஷனோட கொடுத்துருக்காங்க. 55 HP கேட்டகரியில் வருங்க இது. ஸோ வாங்க அடுத்தடுத்தது பார்க்கலாம். பார்த்தீங்கன்னாங்க நம்ம லைன் வந்தாச்சு, அதாவது டிராக்டர்ஸுங்க, அது சம்மந்தப்பட்ட இம்ப்ளிமெண்ட்ஸு. ஹால் டிங்க. ஹால் டியில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிராக்டர் சம்மந்தப்பட்ட இம்ப்ளிமெண்ட்ஸ் ஆளினால் எல்லாமே இதில் தான் இருக்காங்க. உள்ள என்ட்ராக முன்னாடியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே நிறையா டிராக்டரு, ஹார்வெஸ்டர் இதெல்லாம் டிஸ்பிளே பண்ணிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சுராஜோட டார்கெட் 630 30 HP 4 வீல் டிரைவ் மினி டிராக்டர் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம கோபிலேருந்து வந்திருக்குது. கம்பெனி ரொட்டாவேட்டரோடு வந்திருக்குதுங்க. சுராஜ் அவங்களுடைய ஓன் ரொட்டாவேட்ரு. அடுத்தது சுராஜ்லேயே நல்லா ஃபேமஸாக மூவ் ஆகிட்டு இருக்கக்கூடிய கோடுங்க. ஸோ டில்லருக்கு பதிலாக நீங்கள் இது யூஸ் பண்ணலாங்க, நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ இதோட ஃபுல் ரிவ்யூ நம்ம சேனலில் பண்ணியிருக்கோம். லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இந்த டார்கெட்டோடைய பர்ஃபார்மன்ஸ் நம்ம சேனலில் போட்டிருக்குங்க ஃபுல் ரிவ்யூ, அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா பாரத் அவங்களுடைய இது வந்து அந்த சாணி அரிக்கிற மிஷினுங்க. ஸோ அது வந்து கொண்டு வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கிறாங்க. நியூ ஹாலண்ட் 6010லிங்க 2 வீல் டிரைவில். ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த லோடர் அட்டாச் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த பேலெல்லாம் பார்த்திங்கன்னா லோட் பண்ணக்கூடிய மிஷின் வந்து ஃப்ரண்ட்டில் அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னாங்க உங்களுக்கு எப்படின்னா ஃபாரின் டைப்லிங்க, அதாவது மக்கள் எதிர்பார்த்த ஒரு மிஷின் இது. ஸோ இது எப்படின்னாங்க உங்களுக்கு ஃபுல் PTOவில் தான் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. இந்த PTO ஷாப்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து உங்களுக்கு ரொட்டேட் ஆகிங்க 4 டெய்லரிங் மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பிளேட் சுற்றுங்க, அதாவது பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த இது தள்ளிகிட்டே வரும். தள்ள பார்த்திங்கன்னா சாணி இங்கே வந்து ஒழுக இது சுற்றுச்சுன்னா இறச்சி கொடுத்துட்டே வருங்க. ஸோ அந்த டைப்பில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ டயரே பாருங்கள், பேக் டயரு 12க்கு 20ங்க, பெரிய டயருங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பம்ப் வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த பம்ப் வந்துங்க உங்களுக்கு வந்து இப்படி புஷ் பண்ணி கொடுக்கும் சாணியை. தள்ள உங்களுக்கு வெளியே வரங்க சாணி ஊற அப்படியே அந்த சுற்றுனுச்சுன்னா அதில் இறச்சிட்டே வரும் கீழே. ஸோ இது மாதிரியான ஒரு நியூ அப்டேட் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதாவது மக்கள் எதிர்பார்த்த அப்டேட்டு. இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்கள்லேங்க ஆள் பிடிச்சி குப்பை இறைக்கிறனா ரொம்பவே சிரமமான விஷயம். ஸோ அதுக்கு நல்ல ஒரு அப்டேட்டாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா சக்திமான் அவங்களுடைய பேடி மாஸ்டருங்க 3485ங்கிற மாடலுங்க இது. ஸோ பெல் டைப்பு ஹார்வெஸ்டருங்க. ஸோ பெல் டைப் ஹார்வெஸ்டர் பார்த்திங்கன்னா சின்ன மிஷினுங்க, அதாவது ரொம்ப சின்ன வயலுக்குள்ளே சூப்பராக ஓட்டிக்கலாம், திருப்பிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான மிஷினுங்க இது. ஸோ இது நார்மல் கேபின், இதுலேயே AC கேபின் மாடலும் இருக்குதுங்க. ஸோ அடுத்து ரைஸ் டிரான்ஸ்பிளான்டருங்க, அதாவது பார்த்திங்கன்னா நெல் நாற்று நடக்கூடிய இயந்திரம். இது சக்திமான் அவங்களோட இதுதான். ஸோ அடுத்தது வெளியில் பார்த்தீங்கன்னாங்க
அடுத்து பார்த்தீங்கன்னா மகேந்திரா 575 பூமிபுத்ரா சீரீஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லோடர் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லோடர் ஃபிட்டிங்ஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த பி சாண்டு எம் சாண்டு வலிக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இந்த எல்லா லோடிங்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன் யூஸ் இந்த மஞ்சி எல்லாம் லோட் பண்ணுவாங்க, இது எல்லாத்துக்குமே செட் ஆகும். மகேந்திராவில் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க இது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஹேர் ரேக்குங்க. அதாவது பார்த்திங்கன்னா இந்த கரும்பு தோகைங்க, இந்த கடலக்கொடி தட்டு எல்லாமே காட்டில் இறஞ்சி கிடந்ததுன்னா, வக்கிப்பில்லு இதெல்லாமே காட்டில் பரப்பி இருந்ததுன்னா, ஸோ அதை வந்து ஒரே நீட்டாக லைன் பண்ணி கொடுத்துருங்க. இது லைன் பண்ணி இதுலேருந்து பேலரில் வந்து நீங்கள் பேல் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்கொயர் பேலருங்க, புல் நிறுவனத்துடையதுங்க. ரெண்டுமே பார்த்திங்கன்னா புல் நிறுவனத்துடையது ஸ்கொயர் பேலருங்க. இது ஸ்கொயர் பேலர்லேயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சைஸ் சிறுசாக இருக்குதுங்க. பெருசாக வரும் ஸ்கொயர் பேலரை, கொஞ்சம் பெரிய சைஸில் வரும். ஸோ நம்ம ஏரியாவுக்கு அது செட் ஆகாது. ஸோ ஆனால் இது பார்த்திங்கன்னா சைஸ் சிறுசு பண்ணி கொண்டு வந்திருக்காங்க நம்ம ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா டியூட்ஸ் ஃபர் 80 அக்ரோலெக்ஸுங்க. அக்ரோலெக்ஸ் மாடலில் பார்த்திங்கன்னா இந்த ஷட்டர் மிஷின் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இந்த தென்னந்தோப்புக்குள்ளே தென்னை மட்டை இறக்கிறதுக்குங்க, இதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் என்ன ஆல்ட்ரேஷன் பார்த்திங்கன்னாங்க, உங்களுக்கு வந்து பம்ப் மூலிமா மூவ் பண்ணிக்கலாங்க. தென்னை மரத்துக்கிட்ட போகுதுன்னா டிராக்டர் வந்து ரொம்ப தென்னை மரத்துக்கிட்ட ஒட்டி போக முடியாது. ஸோ டிராக்டர் ஒட்டி போக முடியாதனால இந்த மிஷினும் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இருந்ததுன்னா அது ஒட்டி வராது. ஸோ இது வந்து நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். டிராக்டர் அதாவது தென்னை மரம் ரொம்ப கீழே இருந்ததுன்னா நீங்கள் இந்த மிஷின் வந்து மரத்துக்கிட்ட ஒட்டி கொண்டு வந்துக்கலாம். டிராக்டர் தள்ளி வரும். ஸோ அதனால் இந்த மிஷின் நல்ல ஒரு அப்டேட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு தென்னை மட்டை எல்லாமே பார்த்திங்கன்னா தூளாக அடிச்சிருங்க. ஸோ நீங்கள் ரொட்டாவேட்டரில் வெட்டிங்கன்னா முழுசாக வெட்டாது. ஸோ இது வந்து நல்லா பெஸ்ட்டுங்க. குச்சிக்கிழங்கு எல்லாத்துக்குமே செட் ஆகுது. ஸோ அடுத்து குபோட்டாவுடைய ரைஸ் பிளான்டர் மிஷினுங்க. அடுத்து பேடி மல்டி கிராப் மிஷின் ஒன்று வந்து கொண்டு வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. சோனாலிகா கம்பெனிங்க, சோனாலிகா நிறுவனத்துடையது. ஸோ இந்த கருதடிக்கிறது, ஸோ இது மாதிரி டைப் மிஷினுங்க இது. ஸோ அடுத்து வாங்க உள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ட்ரானு பார்த்திங்கன்னா மகேந்திரா இருக்குங்க. மகேந்திரா டிராக்டர்ஸ், மகேந்திரா லிமிட்டடில் மகேந்திரா டிராக்டர்ஸோட டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பெரிய வண்டியிலேருந்து பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நோவோ 75ங்க, சிஆர்டிஐ மாடலு, 75 HP வண்டி. நல்லா மூவிங்கில் இருக்குது. நம்ம ஏரியாவில் நிறையா வண்டி இருக்குது. நம்ம சேனலோட பனானா மல்ச்சிங் பர்ஃபார்மன்ஸ் போட்டிருந்தோம், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். வண்டி பாருங்க, நல்லா ஹெவி சைஸில் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா மகேந்திரா யுவோ டெக் ப்ளஸ்ஸுங்க, 585 DI 4 வீல் டிரைவ் மாடலுங்க. ஸோ பேடிக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே எல்லா ஃபீல்டுக்குமே செட் ஆகும். ஸோ 4 வீல் டிரைவில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைடு கீர் வருங்க, சைடு கீர் ஆப்ஷனோட வரும். வண்டியை வேறு லெவல் லுக் பண்ணிங்க. பெயிண்டெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் டார்க்காக கொடுத்து, வீலுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அலுமினியம் பெயிண்ட் கொடுத்துங்க. வேறு லெவல் இருக்குங்க வண்டியை பார்க்குறக்கு லுக்கு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா மகேந்திராவில் ஓஜோங்க, ஓஜோ 2121 2123ங்க. அதாவது சீரீஸில் 30 HPங்க. அது வேணால் தெரியும். ஸோ இது நம்ம சேனல் இன்னும் ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணலைங்க, நம்மளுக்கு அந்தளவுக்கு வண்டி கிடைக்கல. ஸோ அகலம் டிஃப்ரென்ஸ் வருங்க ரெண்டுக்கும். இது கொஞ்சம் அகலம் சேர்ந்து வரும், அது கொஞ்சம் அகலம் கம்மியாக வரும். ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னாங்க இவங்க ஒரு கம்பெனி வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இவங்க பார்த்திங்கன்னாங்க இது ஒரு 5 கொத்து கலப்பு மாதிரி பெரிய கலப்பைங்க, நல்லா ஹையர் HP கேட்டகரிக்கு போடுறதாட்டு இருக்குது. ஸோ அதை வந்து டிஸ்பிளே பண்ணிக்கிறாங்க. அடுத்து ரொட்டாவேட்டர் ஒன்று டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ஓன் ரொட்டாவேட்டரு லான்சர், அவங்களுடைய கம்பெனியோட ஷட்டர் மிஷின் பாருங்கள். ஸோ இதை வெளியே டிஸ்பிளே பண்ணி இந்த மிஷினுங்க. ஸோ அவங்களுடைய ஹெவி இது ஒரு ரொட்டாவேட்டருங்க, ஷட்டர் மிஷின் பாருங்கள். இது அந்த மூவிங் டைப் ஷட்டர் மிஷின் தான். இது பார்த்திங்கன்னா மினி டிராக்டருக்குங்க, மினி டிராக்டருக்கு ஒன்று டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ இது மினி டிராக்டருக்கான ரொட்டாவேட்டருங்க. ஸோ இது ஒரு மிஷின் பாருங்கள். இது சுற்றி இப்படி கீழே வெட்டுற மாதிரிங்க, சுற்றி அதாவது ரொட்டாவேட்டர் பிளேடை வந்து படுக்க வச்சு வெட்டுற மாதிரி அந்த டைப்பில் இருக்குது. ஸோ நிறைய மிஷின்ஸ் இருக்குங்க அவங்களுக்கு இம்ப்ளிமெண்ட்ஸ் இதெல்லாம். அடுத்தது பார்த்திங்கன்னா குபோட்டாங்க, குபோட்டா அவங்களுடைய ஸ்டாலு. ஸோ அதாவது ஃபார்ம் ட்ராக் அவங்க வாங்கினனாலேங்க, எஸ்கார்ட்ஸ் குபோட்டா லிமிடெட் அவங்க வாங்கினனால ஸோ ஃபார்ம் ட்ராக் அவங்க சைட்லேயே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. குபோட்டாவில் பார்த்திங்கன்னா MU 5502, அதாவது 50 HP 4 வீல் டிரைவ் மாடல் வண்டிங்க. இது வண்டியை பாருங்கள், 50 HPயில் எவ்வளோ பெருசாக கொடுத்துருக்காங்க டயரு இது எல்லாமே. ஸோ அடுத்து 45 HP 4 வீல் டிரைவுங்க. நல்ல மூவிங், நல்ல ஒரு பேர் எடுத்த வண்டிங்க.
அதிகமாக மக்கள் விரும்பி நிறைய எடுத்த வண்டி இது. அடுத்து குபோட்டாவோட ஃபேமஸான மினி டிராக்டர் 27 HP வண்டிங்க இது. அடுத்து ஃபார்ம் ட்ராக்குங்க. ஃபார்ம் ட்ராக்கில் பார்த்தீங்கன்னா ஆட்டம் சீரீஸில் 26 HP மினி டிராக்டருங்க. அதாவது இப்போ புதுசாக லான்ச் பண்ண ஃபார்ம் ட்ராக் 60லிங்க கோல்டு மேக்ஸு, அதாவது சூப்பர் மேக்ஸு, வேல்யூ மேக்ஸ், பவர் மேக்ஸ் எல்லாம் பார்த்துருக்குறோம். இது அதிலே பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ட்ராக் 60ல் வேர்ல்டு மேக்ஸுங்க. இந்த ஃபார்ம் ட்ராக் ஆட்டம் லுக்லேயே பார்த்தீங்கன்னா வண்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பிளாட்ஃபார்ம்லாம் ஃபுல்லாக ஹைட் பண்ணிங்க, வாழை ஓட்டுற மாதிரி கிரிப்பர் கியரோட ஃபுல்லாக அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார்வர்ட் ரிவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஷட்டில் டைப்பில் கொடுத்துருக்காங்க. பிளாட்ஃபார்ம் ப்ளைனாக கிளச் படல், பிரேக் படலாம் பார்த்தீங்கன்னா சஸ்பெண்டட் படல் கொடுத்துங்க. ஹீட் கார்டு, பிளாட்ஃபார்மில் ஹைட் பண்ணிங்க, கியர் ஆப்ஷன்ஸ் எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. ஸோ பேக்கில் 16 சைஸ் டயர் வருங்க இதுக்கு. ஸோ இது கூடிய வரையில் நம்ம சேனலில் ஃபுல் ரிவ்யூ பண்ணுறோம். கூடிய வரையில் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிவ்யூ பார்த்துடலாங்க. ஸ்டாலில் அதாவது இந்த 10, 11, 12, 13, 14 இந்த 5 நாளில் நீங்கள் இங்கே வந்து புக் பண்ணிங்கன்னா வண்டி, அதாவது மினி டிராக்டர் ஆகட்டும், இந்த 45 HP, இந்த 50 HP, இந்த 4 வீல் இந்த வண்டி புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. அதாவது LED டிவி, ஃப்ரிட்ஜு வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணித்தராங்க. ஸோ கிஃப்ட் மாதிரி பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ உங்கள் கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறேங்க. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துட்றேங்க. அவர் பேர் சதீஷ், அவங்க கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் பண்ணி கொடுத்துட்றேன். ஸோ அடுத்த ஸ்டாலாக பார்த்தீங்கன்னா சுராஜ் இதுங்க. சுராஜில் பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே பார்த்துருந்து அதே கோடுங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 735லையும் பார்த்தீங்கன்னா எஃப்இயும் 735 XTயும் கொண்டாந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எஃப்இ பார்த்தீங்கன்னா சென்டர் கியரில் கொண்டாந்துருக்காங்க. XTயில் பார்த்துட்டிங்கன்னா சைடு கியரோட கொண்டாந்துருக்காங்க வண்டி. ரெண்டுமே 2 வீல் டிரைவுங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த நியூ லுக்கில் சேஞ்ச் பண்ணி கொண்டாந்துருக்காங்க. ஸோ நம்ம கோபி சாரால் மோட்டார்ஸ் வண்டி வந்தீங்கன்னா நம்ம கூடிய விரைவில் ரிவ்யூ பார்க்கலாங்க. ஸோ 8+2 சேம் அதே கியர் பாக்ஸுங்க. ஸோ இந்த வண்டிக்கு அது போதுமானதுங்க. ஏன்னா மெயினாக ரோட் ரன்னிங், டெய்லர் யூசேஜ் இது மாதிரி தான் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் போதுமானது. ஸோ அடுத்து சுராஜ்லேயே பார்த்திங்கன்னா ஃபேமஸான மினி டிராக்டரில் 630ங்க 969 இப்போ புதுசாக வந்த 969 மாடல் கொண்டு டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயரே பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த இயருக்கு பார்த்திங்கன்னா டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய பெரிய சைஸ் ரொட்டாவேட்டருங்க, அவங்களுடைய ஓன் ரொட்டாவேட்டரு டைம் 4 நாம்ஸ் படி அதை நம்ம சேனலில் ஃபுல் ரிவ்யூ பண்ணியிருந்தோம். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 18 சைஸ் டயர் மாடலோட அந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து ஃபுல் ரிவ்யூ பண்ணியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா 16 சைஸ் டயருங்க. 16 சைஸ் டயரு 16க்கு 30. அது பார்த்திங்கன்னா 18 சைஸ் டயரோட வந்துருந்துச்சு ஃபுல் கிரிப்பர் ஆப்ஷனோட. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் ஃபுல் ரிவ்யூ பண்ணியிருந்தேன். ரெண்டோட லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ பாருங்க, ஃபார்ம் ட்ராக் தாங்க நியூ அப்டேட் கொடுத்து வண்டியை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. நம்ம நார்மல் 60க்கும் ஓல்டு 60க்கும் இதுக்கு ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸ் இருக்குது. கூடிய விரைவில் இதோட ரிவ்யூ பார்த்துடலாங்க. ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா சக்திமான் அவங்களுடைய ஸ்டாலுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரொட்டாவேட்டர்ஸுங்க, பேலரு, ஷட்டர் மிஷினுங்க இதெல்லாமே டிஸ்பிளே பண்ணிக்கிறாங்க. பாருங்க மினி டிராக்டருக்கு, ஹையர் ஹெச்பி டிராக்டர் எல்லாத்துக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. கொண்டு வந்து மினி டிராக்டருக்கு ரொட்டாவேட்டருங்க, ஃபேமஸான டஸ்கர் ரொட்டாவேட்டருங்க வாழை யூசேஜுக்கு. ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா ஹெர்குலஸுங்க, அது சின்ன அடுத்தடுத்த சீரீஸில் எல்லாம் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா பேடி ஸ்பெஷல் ரொட்டாவேட்டர் 8 ஃபீட் நினைக்கிறேங்க இது. அடுத்து அவங்களுடைய பேலருங்க, ஸ்கேல்லெஸ் பேலருங்க இது. உங்களுக்கு பார்த்திங்கன்னா இதில் ஸ்கேல் வராமல் ரவுண்ட் பைப் மாதிரி வந்து வருங்க இதில். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஏசிங்க, அவங்களுடைய ரைஸ் ஹார்வெஸ்டர் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. நெல் அறுக்கூடிய இயந்திரம் இது பார்த்திங்கன்னா பெல்ட் மூவ்மெண்ட் டைப்புங்க. ஸோ ஆர்டினரி கேபினில் கொண்டாந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ மிஷின் கொஞ்சம் சின்னதாக இருக்குங்க.
ஸோ நம்ம ஏரியாவில் சின்ன சின்ன ஃபீல்டு இருக்குங்க இந்த மாதிரி மிஷின் தான் பெஸ்ட்டானது. ஸோ ரெண்டாவது பெல் டைப் நல்லாவே பெஸ்ட்டுங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா டயரோட அது பெஸ்ட்டாக இருக்கும். ரோட் ரன்னிங் கூட நீங்கள் கொண்டு போகலாங்க. ரொம்ப லாங் போக முடியாது, ஏதோ கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிறக்கெல்லாம் போகலாம். ஏன்னா உங்களுக்கு இந்த டயர் மாடல் தான். ஸோ இது ஒன்றும் பண்ணாது. சைனா தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரோட் டேமேஜ் பண்ணும். இது பெருசாக ஒன்றும் பண்ணாதுங்க. அதாவது ஈரமான இடத்துலலாம் யூஸ் பண்ணுற போது உங்களுக்கு ஸ்லிப்பேஜ் இல்லாமல் சூப்பராக வந்துடும் வண்டி வெளியில். ஸோ வண்டி சிறுசாக இருக்கிறதுங்க, அந்தளவுக்கு பெருசாக வெயிட் இருக்காது. ஈரக்காட்டில் கூட அழகாக வெளியே வந்துடும் வண்டி. பார்த்திங்கன்னாங்க அக்ரோ சொல்யூஷன்ஸ் பை சோனாலிகா. அதாவது சோனாலிகா அவங்களுடைய இம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. டிராக்டர் போக பார்த்திங்கன்னா இம்ப்ளிமெண்ட்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா டஸ்கர் டைப்பில் ஹெவி மிஷின் ஒன்று கொண்டு வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. சேலஞ்சர்னு ஒரு மிஷின் கொண்டு வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. மினி டிராக்டருக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வாழைக்காட்டுக்குள்ள பெட்டு கட்டுற டைப் டபுள் சைடு போட்டு ஓட்டர் டைப்பில் ஒன்று டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் 42 பிளேடு. அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து ஷட்டர் மிஷினுங்க. மினி டிராக்டருக்கான ரொட்டாவேட்டருங்க. ஸோ அதுக்கு தேவையான ரோட்ரிங்க, பிளேடு இதெல்லாமே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ இது இங்கே லான்ச் பண்ணுவாங்களாட்டுருக்கு, அதனால் மூடி வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா மேசியோ அவங்களுடைய இம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா பேடி ஃபீல்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த ரொட்டாவேட்டருங்க, 10 ஃபீட் ரொட்டாவேட்டரு. ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னாங்க பேடி ஃபீல்டுக்கு ரொம்பவே அதிகமாக விரும்பி எடுக்கிறாங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா அதிலே வந்து நார்மல் ஃபீல்டு யூசேஜ் ரொட்டாவேட்டருங்க. என்னுடைய ரிவர்சபிளுங்க, 2 டிஸ்க் ரிவர்சபிள் எம்பி ப்ளோவு. ஸோ இது கொண்டு வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஷட்டர் மிஷின், அது அந்த மட்டை அரைக்கிற மிஷினு, அதே பெரிய டிராக்டருக்கு மினி டிராக்டருக்கு ரெண்டுக்குமே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ மினி டிராக்டருக்கான ரொட்டாவேட்டருங்க. இந்த வாழைக்காட்டில் ஓட்டுறதுக்கு அதுக்கு மினி டிராக்டருக்கான டபுள் சைடுங்க மிஷினு. ஸோ குழி எடுக்கிற மிஷின் இது டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. பார்த்திங்கன்னாங்க புல் அக்ரோ அவங்களுடைய இம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேலர் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மல்ச்சர் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. பிளேட்ஸுங்க, அவங்களுடைய பிளேட்ஸு. இது பார்த்திங்கன்னா இந்த பாத்தி கட்டுற மிஷினுங்க, ரிட்ஜ் பிளாஸ்டரு, களை எடுக்கக்கூடிய மிஷினுங்க. அது போக பார்த்திங்கன்னா ரொட்டாவேட்டர் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அது பேடி ஃபீல்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஹெவி பிக் சைஸ் ரொட்டாவேட்டருங்க. ஸோ இது அடுத்து பார்த்திங்கன்னா பேட்ரி வண்டிங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா லோவோல் அவங்களுடைய ஹார்வெஸ்டருங்க, ரைஸ் பிளான்ட்ரு இதெல்லாமே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இதில் 2-3 மிஷினாக கொண்டாந்து கேட்டகரி வைஸில் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. பெல்ட் தாங்க பூரா நல்லா ஃபேமஸான மிஷினுங்க. ஸோ ரைஸ் பிளான்ட்ருங்க, ஹார்வெஸ்டருங்க, ரைஸ் ஹார்வெஸ்டரு. ஸோ இதில் 2-3 டைப் மிஷின்ஸ் கொண்டு வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைப் இருக்குங்க, கேட்டகரிஸ் மாறும். இது பார்த்திங்கன்னா 108ங்க, RG 108 ப்ளஸ்ஸு. இது பார்த்திங்கன்னா RG 102ங்க. ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சீரீஸுங்க, ஒவ்வொரு டைப்பு. இன்னும் மினி டிராக்டர்லேயும் இந்தியாஸ் ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் டிராக்டர், அதாவது E27 பார்த்திங்கன்னா ஒரு மினி டிராக்டர் ஒன்று பேட்ரி வண்டி கொண்டு வந்திருக்காங்க. மோன்ட்ராக் எலக்ட்ரிக் E24ங்க. ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா பேட்டரியில் இயங்கக்கூடிய மினி டிராக்டருங்க. 4 வீல் டிரைவ். இது பார்த்திங்கன்னா 2 வீல் டிரைவுங்க. ஸோ இதோட ஃபீல்டு பெர்ஃபார்மன்ஸு இதெல்லாம் கூடிய விரைவில் பார்க்கலாம், ரிவ்யூ எல்லாமே. ஸோ வண்டி லுக் பாருங்கள். மினி டிராக்டர் பார்த்திங்கன்னா ரோட்டோ கிங்குங்க. ஸோ அவங்களோட இது இம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ பல்வனைசர் மிஷினுங்க. ஸோ இந்த சட்டி கலப்பை டைப்புங்க, இதிலே ஹெட்டு கொடுத்துங்க, இதில் ரொட்டேட் ஆகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இது நல்லா ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குதுங்க நார்த் இந்தியாவில். ஸோ மினி டிராக்டருக்கான ரொட்டாவேட்டருங்க. இது பார்த்திங்கன்னா இந்த குப்பை இறைக்கிறது இந்த மிஷினுங்க, குப்பை குட்டை வச்சுருந்து இறைக்கிறதுக்கு இதுக்கு மாதிரி யூஸ் பண்ணுற மிஷினு. ஸோ அதாவது பார்த்திங்கன்னா இன்டர் கல்டிவேஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ரொட்டாவேட்டருங்க.
பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதாவது டபுள் சைடுங்க, மினி டிராக்டரோட டபுள் சைடு மிஷினு. ஸோ அவங்களுடைய ஒவ்வொரு ஹெச்பி கேட்டகரிக்கு யூஸ் பண்ணக்கூடிய ரொட்டாவேட்டர்ஸுங்க. ஒரு 4 ரொட்டாவேட்டர் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. 4 டிஃப்ரெண்ட்டு டைப், அதாவது ஒரு 42 பிளேடு, அதிலே ஹெவி மிஷினுங்க, லைட் வெயிட் மிஷினு, 36 பிளேடு. ஸோ இது மாதிரி டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ரிவர்சபிள் எம்பி ப்ளவுங்க, ரோட்டோ கிங் அவங்களுடைய ரிவர்சபிள் எம்பி ப்ளவ். ஸோ அடுத்தது டஸ்மிஷ் அவங்களுடைய ஹார்வெஸ்டர் கொண்டு வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. டிராக்டர் மவுண்டட் ஹார்வெஸ்டரும் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. நார்மல் மவுண்டிங், அதாவது ஃபுல் நார்மல் ஹார்வெஸ்டரும் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா 50-75 பார்த்திங்கன்னா மவுண்டிங் பண்ணியிருக்காங்க. 50-75 CAD. இதோடைய ஃபுல் ரிவ்யூ ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம சேனலில் பார்த்துருந்தோம். அதாவது ஏசி கேபின் மாடலோடைய ரிவ்யூவும் கூட பார்த்துருந்தேங்க. அதோடய லிங்க்ஸ் எல்லாமே டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இந்த மிஷின் நம்ம ஏரியாவில் கிடச்சா ஃபுல் ரிவ்யூ, ஃபீல்டு பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாமே பார்க்கலாம். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 18 சைஸ் டயர் வரும். 18.4க்கு 30 டயர் ஆப்ஷன் வரும். ஸோ 75 HP போட்டிருக்காங்க. பேக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய டயர் வருங்க. பேக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12 சைஸ் டயர் வருங்க. 12.4க்கு 24 டயர் ஆப்ஷனோட வரும். பயங்கரமாக இருக்குங்க மவுண்டிங்கு. டஸ்மிஷ் அவங்களோட இது. ஸோ 75 HP மவுண்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டஸ்மிஷ் ராயல் கிஷான் அவங்களுடைய ஸ்பேர்ஸுங்க. வண்டிக்கு ஏற்ற ஸ்பேர்ஸ் ஃபுல்லாகவே இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டிக்கு வருது பார்த்திங்களா, நெல் இருக்கக்கூடிய வண்டிக்கு. ஸோ அதுக்கு வரக்கூடிய இந்த பெல்ட்டுங்க, வீல் பெல்ட்டு. ஸோ அது போக மற்ற ஸ்பேர்ஸ் எல்லாமே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. பாடி பார்ட்லேருந்து எல்லா ஸ்பேர்ஸுமே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ராயல் கிஷான் அவங்களுடைய மோட்டருங்க, பம்ப்ஸு, ஸோ பவர் டில்லருங்க, சீடிங் மிஷினு, ஸோ இதெல்லாம் கொண்டு வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. டஸ்மிஷ் அவங்களுடைய 731 அப்படிங்கிற ஹார்வெஸ்டர் மாடல் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ 2 மிஷினுமே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. டிராக்டர் மவுண்டோட டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. நார்மல் ஃபுல்லி மேடு, அதாவது ஹார்வெஸ்டர் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட நம்ம ஏரியாவில் இந்த வண்டி கிடச்சின்னா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறேங்க. ஃபீல்டு பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக டிராக்டர் மவுண்டட் ஹார்வெஸ்டர் தான் அதிகமாக இருக்குதுங்க. இந்த மவுண்டிங் டைப்பு கம்மியாக தான் இருக்குது. நார்த் இந்தியாவில் அதிகமாக வச்சுருக்காங்க, நம்ம ஏரியாவில் கம்மியாக இருக்குங்க. ஸோ சின்ன சின்ன வயலுக்குள்ளே திரும்பறதுக்கு சூப்பராக இருக்குங்க. எவ்வளோ சேறு சகதியாக இருந்தாலும் அழகாக போய் வரும். ஏன்னா பெல் டைப்பு டயரை விட அது நல்ல கிரிப்பு கிடைக்குங்க. ஸோ அடுத்தது பார்க்கலாம். அடுத்து ஃபார்முக்கும் அவங்களுடைய இம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. பாருங்க, இது பழைய டைப் சட்டி கலப்பைங்க. பழைய டைப் சட்டி கலப்பை. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பம்ப் மூலிமா திருப்பிக்கிற மாதிரி தாங்க. இன்னும் ஓஸெல்லாம் அட்டாச் பண்ணாமல் வச்சுருக்காங்க. ஸோ இன்னும் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் போடாமல் இருக்குங்க. ஒரு சில ஃபிட்டிங்ஸ் எல்லாம் மாட்டாமல் வச்சுருக்காங்க. பாருங்க, சிங்கிள் ஆர்ம் கல்டிவேட்டருங்க. அதாவது பார்த்தீங்கன்னா எவ்வளோ அகலம் உழுகுங்கிறத விட எவ்வளோ ஆழம் உழுகுங்கிறத ரொம்ப முக்கியமானது. ஸோ அந்த வகையில் சிங்கிள் ஆர்ம் கல்டிவேட்டரு. ஸோ இது எங்கள் ஏரியாவில் ஒருத்தர் இந்த மிஷின் வச்சுருக்காங்க. அதோடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. லோ ஹெச்பி டிராக்டர்லேயே யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. கோபைன் அவங்களுடைய ரொட்டாவேட்டர் ஒன்று டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. சாப் கட் ஒன்று டிஸ்பிளே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா மல்டி கிராப் த்ரெஷர் மிஷின் ஒன்று டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அதாவது களைச்செடிங்க இதெல்லாமே வெட்டுற மாதிரி எடுத்து உள்ளே போட்டோம்னா உங்களுக்கு கொடி தனியாக காய் தனியாக பொரிச்சு தர மாதிரி மிஷினுங்க. மக்காச்சோளம் எல்லாத்துக்குமே ஆல்ரவுண்டர் யூஸ் பண்ணங்காட்டி தான் உங்களுக்கு மல்டி கிராப் மிஷின் போட்டிருக்காங்க. யூபிங்க. ஸோ இது மாதிரி உள்ளே வந்து நீங்கள் இது மாதிரி தகடு வந்து மாட்டிக்கலாங்க. ஒன்று மாற்றுற போது ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு டைப் வருங்க. அடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்பமே சின்ன ஹோல்ஸோடு இருக்குது. இது பார்த்திங்கன்னா பட்டாவோடு இருக்கும். ஸோ ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா நீங்கள் யூசேஜுக்கு தகுந்த மாதிரி மாற்றி போட்டுக்கலாங்க.
இன்னும் விஎஸ்டி சக்திங்க. அதாவது டில்லர்லேயாகட்டும் மினி டிராக்டர்லேயாகட்டும் ஃபேமஸான ஒரு பிராண்டு விஎஸ்டி சக்தி. அவங்களுடைய பவர் டில்லர் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. எல்லா மாடல்ஸுங்க, நிறையா மாடல்ஸ் இருக்குது. 165ங்க இது டிஐ பவர் ப்ளஸ்ஸு. இது பார்த்திங்கன்னா பழைய 130ங்க டிஐ பவர் ப்ளஸ் அந்த மாடலுங்க. ஸோ ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா சைஸ் வேரியன்ட் இருக்குங்க, பவர் வேரியன்ட் இருக்குது. இது பார்த்திங்கன்னா எஸ்ஸு அதுலேயே. இது பழைய டிஐங்க, ஓல்டு லுக்கில் அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது அதுலேயே பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் சின்ன சின்ன மிஷினுங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா 80RRங்கிறது. ஸோ அதுலேயே அதோட சிறுசுங்க இது. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கேட்டகரியில் வருங்க. இந்த பிளேடு வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா தட்டை இருக்கிற மிஷினுங்க. இதுலேயே இதோட பர்ஃபார்மன்ஸ் நம்ம சேனலில் பண்ணியிருக்குங்க, அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ இந்த மிஷின் பார்த்திங்கன்னா நம்ம சின்ன ஃபீல்டெல்லாம் தட்டை இருக்கிறதுக்கு சூப்பராக இருக்குங்க. சாஞ்ச தட்டவே அழகாக இருக்கலாங்க, குறுக்கு மாதிரி ஓட்ட ஈஸியாக இருக்கலாம். ஆனால் ஆள் வந்து தள்ளிட்டு போகிற டைப்பில் தான். ஆனால் பெஸ்ட்டாக இருக்குங்க இந்த மிஷினு. ஸோ பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது, நம்ம சேனலில் பண்ணியிருக்கோம். இன்னும் அக்ரி கிங் டிராக்டர்ஸுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 44 அது 45 HP மாடல் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அக்ரி கிங் T44 அப்படிங்கிற மாடலுங்க. இது 2 வீல் டிரைவ் இது. ஸோ இதுலேயே 55 HP 4 வீல் டிரைவ் வண்டி டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்த்திங்கன்னா இந்த 3 வேரியன்ட் இருக்குங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட்டே ரிவ்யூ பண்ணியிருக்கிறோம். ஸோ அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஃபீல்டு யூஸ் பண்ணுங்கள் 5 கலப்பை 2 வீல் டிரைவில் 55ல். ஸோ 24 ஸ்பீட் கியர் பாக்ஸுங்க. 24 ஸ்பீட் கியர் பாக்ஸ்னால் உங்களுக்கு வந்துங்க ஸோ எல்லாமே சைடு கியர் மாடல்ஸ் தாங்க கொடுத்துருக்குறது. இது 8+2 கியர் பாக்ஸுங்க. ஸோ பிளைன் பிளாட்ஃபார்மில் ஹைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டெல்லாம் செமி பிளாட்ஃபார்மாக இருந்துச்சுங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு பாதி தாங்க எடுத்திருக்கேன், இன்னொரு பாதி வீடியோ இருக்குது, செகண்ட் பார்ட்டில் பார்க்கலாம்.